Hello guys! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதனால தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காவும் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பின்னாடி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.